விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து. உலகத்திற்கே தெரிகிறது, அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள், 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒன்றிய சேர்மன், கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கிறார்கள். எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகர், அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவரு ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. அவர் போய் அமைச்சரை பத்தி புகார் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்க முடியாது. மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்யறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து எங்க காஃபி டீ சாப்பிடறதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது. அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. சென்னையில உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல யாரும் அங்க வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க வேலையா? சொல்றதுக்கு வேலையா? இது ஒரு பெரிய கடமையா? அங்க ஏதாவது வந்தீங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்களா? நடக்கிறது பாத்தீங்களா? திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, அலுவலகம் வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க, இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளவு? 25,000, 30,000, 50,000. அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்குறாங்க, முந்த நாள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூத்து, இது ஒரு தேர்தல். சரி, எனக்கு இன்னொன்னு, சில ஊடகத்துல இது கொஞ்சம் இது வெளியிடுறாங்க. ஆனால் பல ஊடகத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே சொல்ல மாட்டீங்களே. எதுக்கு நீங்க தினம் மாலையில விவாதம் பண்றீங்க? நடக்குதுன்னு வெளியில சொன்னாதானே ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. இப்படி இந்த தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் இப்படி எதுவும் நீங்க அமைதியா இருக்கிறதுனால்தான் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்தது. இப்ப அடுத்தது அதோட மோசமா இங்க விக்கிரவாண்டியில் நடக்குது. அடுத்த இடைத்தேர்தல் இதோட மோசமா இருக்கும். எங்கேயாவது ஆடு மாடுலாம் பட்டியல அடிச்சு வச்சிருப்பாங்க. பட்டியல நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை பட்டியல அடிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க போறோம்? இல்ல கலாச்சாரமா? இது ஒரு கலாச்சாரமா வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால மக்கள் ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் ஒன்றும் லேசப்பட்ட மக்கள் கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஊழல் பணம். நேற்று கூட ஒரு சம்பவம், அது கள்ளச்சாராயம் சொல்றாங்க. ஒரு உயிர் இழந்திருக்கிறார் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில. இன்னொருத்தர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில. அது விசாரிக்கணும். ஆனா நிச்சயமா இப்போ ஆளுங்கட்சி அதை மூடி மறைப்பாங்க. அதனால இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மதுவும், இந்த கஞ்சாவும், இந்த போதைப் பொருள் எல்லாம். அதுக்கு காரணம் அதை கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஆனா அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலையே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? இன்னைக்கு அவசர ஆலோசனை டிஜிபி கமிஷனை கூப்பிட்டு இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தமா ஆலோசனை, இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கணும்? செய்யட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு புதிய கமிஷனர் எல்லாம் மாத்திருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம குறை சொல்றது அது ஒரு நல்லது இருக்காது. புதுசா அருண் பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. ஏற்றிட்டு சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா இந்த கூலிப்படை அது போன்ற கலாச்சாரத்தை வேரோட அறுக்கணும். அவங்களுக்கு பயம் உண்டாக்கணும். பயம் இல்லாதனாலதான் ஏதோ போறாங்க, கும்பலா போறாங்க, கட்டிட்டு சரண் அடைகிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல யாரு தூண்டு விட்டா, யார் பின்னணியில இருக்கிறான்னு யாருக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் அவங்க வெளியில கொண்டு வர்றது இல்லை. இதுதான் நடக்குது. இதை முதல்ல கட் பண்ணாலே போதும். மற்ற கொஞ்சம் அமைதியா இருக்கும்.
உங்க கூட்டணியில சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்களா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? எதுங்க? இந்த ஆப்ஸ்டாம் கொலை வழக்குல நிச்சயமா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளச்சாராயம் சாவு அங்க கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்கிறோம். ஆனா இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்டு இருக்கிறோம். ஏன் கேட்கிறோம்னா நேர்மையான விசாரணை நடத்தணும், உண்மையான விசாரணை நடத்தணும். ஏன்னா அதுல காவல்துறை அதிகாரிகள் அதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு, பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்கு. இது வந்து பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு 3 மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையா இருக்கு. அந்த மாவட்டத்தில் 20-30 ஆண்டுகள் காலமா நடந்துட்டு இருக்கு. இனி அந்த போன்ற சம்பவம் நடக்க கூடாது. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் நாங்க கேட்கிறோம். சார், இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியுமே எதிர்க்கு. பாமக ஸ்டேட் என்ன சார்? அதாவது அதுல சில நல்ல அம்சங்கள்லாம் இருக்கு, இல்ல சிலது கொஞ்சம் மாற்றக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்கு. அதுவும் நாங்க ஆலோசனை நடத்தி போறோம். நிச்சயமாக அந்த ஆலோசனைகளை நடத்தி மத்திய அரசுக்கு நாங்க அது குறிப்பாக சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்கிறது எதிர்த்து இருக்காங்க. அது நீதிமன்றத்துல இருக்கு, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்.